கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரேவதி கையில் மோதிரத்தை போடுறதுக்காக காட்டி போடுறாங்க. ஆனால் ரேவதிக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. டக்குன்னு வந்துட்டு அந்த நேரத்தில் நிறுத்துங்கள் அப்படின்னு ஒரு சவுண்டு பார்த்தா நம்ம மகேஷ் வந்துடுறாரு. மகேஷை பார்த்ததுமே ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. டக்குன்னு கார்த்தி கையிலேருந்து கையை எடுத்துடுறாங்க. கார்த்தி வந்துட்டு எப்பட்றா இவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்காக இதை போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எந்தத்திக்கும் மாயாவுக்கு பயங்கர சந்தோஷம். சூப்பர், சரியான நேரத்தில் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க சிவனாண்டி வந்துட்டு நக்கலாக சிரிக்கிறாங்க. எங்கிட்ட சந்திரகலாவுக்கு தான் ஒன்றுமே வந்துட்டு புரியவே இல்லை. அதுமாதிரி சிவனாண்டி வந்துட்டு சந்திரகலாவை பார்க்குறாங்க. ஓஹோ, இதெல்லாம் உங்கள் பிளான் தானா, நடத்துங்க எப்படியோ என் அக்கா வந்துட்டு நாசமாக போனால் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவும் மைண்ட் வாய்ஸில் பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கு. அடுத்து வந்துட்டு மகேஷ் வந்துட்டு உள்ளே வர்றாங்க. கார்த்தியும் ஸ்டேஜை விட்டு கீழே வந்துடுறாங்க. ரேவதியும் கீழே வந்துடுறாங்க. கழுத்தில் போட்டிருக்க மாலை எல்லாத்தையும் வந்துட்டு கழட்டிடுறாங்க. பாட்டிக்கு என்ன நடக்குதுன்னே புரியவே இல்லை. என்ன முருகா, நீ ஒன்று சொன்ன, இங்கே ஒன்று நடந்துட்டுருக்கு. என் பேத்திக்கும் என் பேரனுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துடும். அப்படியே அதை கண்ணால் பார்த்துட்டு மனக்குளிர் அதை வாழ்த்திட்டு போகலான்னு பார்த்தா இப்போ என்ன இந்த மாப்பிள்ளைக்கார பையன் கடத்திட்டு போனான்னு பார்த்தா திருப்பி இங்கே வந்து நின்றுட்டு இருக்கான். எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லையே. போச்சு இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடந்து முடிகிறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆயிடுவேன் போல அப்படின்னு சொல்ல, புவனேஸ்வரி அவசரப்படாத, பொறுத்திருந்து என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் வந்துட்டு சொல்கிறாங்க. நீ இப்படியே தான் சொல்லிட்டு இருக்க, வந்ததுலேருந்து நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்க, அமைதியாக இருக்க, என்னால் தான் அமைதியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கிட்ட வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க இருக்காங்கல்ல, மாப்பிள்ளை எங்கே போனீங்க, என்னாச்சு இங்கே, நீங்கள் இல்லாமல் எவ்வளோ பெரிய கலாட்டம் நடந்துருச்சு தெரியுமா? நான் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரூமில் ரெடி ஆகிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு யாரோ என் மண்டை பின்னாடி வந்துட்டு கட்டையால் அடிச்சிட்டாங்க. எனக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னே தெரியவே இல்லை. அப்படியே அந்த இடத்துல நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து கண்ணை முழிச்சு பார்த்தா தான் தெரிஞ்சு நான் மயக்கத்தில் இருந்திருக்கேன் இவ்வளோ நேரம்னு. உடனே வந்துட்டு நான் இந்த மண்டபத்துக்கு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு மகேஷ் சொல்கிறாங்க. அதை கேட்டது அங்கேருந்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி முறைச்சிக்கிட்டே வந்துட்டு சிவனாண்டியை பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டே என் மாப்பிள்ளை மேலேயே கை வைக்கிற தைரியம் இந்த இடத்துல யாருக்கு இருக்குது? மாப்பிள்ளை தைரியமாக சொல்லுங்கள், உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யாராவது வந்துட்டு இப்படி உங்களுக்கு பண்ணது ஞாபகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அவங்க நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன், இப்போயே நான் ஷூட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவங்க எனக்கு யாருன்னே நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் வந்துட்டு யாருன்னு தெரியுமா, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட கேட்க, இதை நிற்கிறானே இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டுறாங்க. யாரான்னு பார்த்தா கார்த்தியை தான். கார்த்தியை கை நீட்டினதுமே எல்லாருமே வந்துட்டு அதிர்ச்சியாக போய் பார்க்குறாங்க. சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க, டிரைவரா அப்படின்னு கேட்க, ஆமாம் இவன் தான் கட்டை எடுத்துகிட்டு இருந்து என்னை அடித்து மயக்கம் போட வச்சுட்டு என் இடத்துல இவன் வந்துட்டு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்து நின்றுட்டு இருக்கான். இவனோட எண்ணமே இதுதான். அதை தெரிஞ்சுக்காம நீங்களும் அவனை வந்துட்டு நம்பிட்டீங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. என்ன இது, இவன் ஏன் வந்துட்டு தேவையில்லாமல் பொய் சொல்லிட்டு இருக்கான், அது நம்ம பேரை சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்ல, இங்கிட்டு வந்து சந்திராவுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஓஹோ, டிரைவரை மாட்டி விடுறதா உங்கள் பிளானாங்க, சூப்பர் தான். அவன் தான் நமக்கு தேவையில்லாமல் இடைஞ்சலாகவே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா பாத்தியாக்கா, இவனை நம்பாதான் நான் எத்தனை டைம் சொன்னேன், இப்போ புரிஞ்சுக்கிட்டியா? நம்ம வீட்டுக்கு வர இருந்த மாப்பிள்ளையவே அடித்து மயக்க போட வச்சுட்டு அந்த இடத்துல இவன் வந்து நின்றுட்டு இருக்கான். அப்போ இன்னும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து என்னென்ன பண்ணுவான்? எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டில் நடந்த கெட்டது எல்லாத்துக்குமே இவன் தான்க்கா காரணம். பாத்தியா, நம்ம மாப்பிள்ளைக்கு என்ன நிலைமைனா நமக்கலாம் அப்படின்னு சொல்ல, இங்கிட்டு வந்துட்டு கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை மேடம், இவன் வந்துட்டு பொய் சொல்லிட்டு இருக்கான், நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை, இவன் வந்துட்டு தேவையில்லாமல் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, ரேவதிக்கும் ஒன்றுமே புரியல. மகேஷ் உண்மையை சொல்லுங்க, டிரைவர் தானா, நல்லா பார்த்தீங்களா, இல்லை நீங்கள் மயக்கத்தில் இருந்தப்போ பார்க்காம கூட இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, என்ன ரேவதி நான் சொல்கிறத நம்ப மாட்டியா, உண்மையாகவே சொல்கிறேன், இந்த டிரைவர் தான் வந்துட்டு என் மண்டையில் கட்டையால் அடித்தான் அப்படின்னு சொல்ல, மாயா வந்துட்டு சூப்பர் ஆக்டிங்கில் பின்றையே அப்படின்னு சொல்ல, சிவனாண்டி வந்துட்டு சிரிக்கிறாங்க. பார்த்தியா, வில்லனை வந்துட்டு உன் கூடையே வச்சுக்கிட்டு இருக்க, இதில் நான் தான் வந்துட்டு கல்யாணத்தை நிப்பாட்ட வந்துட்டேன், ஆகோ ஓகோன்னு ஏன் முன்னாடி வந்து குதிச்சுக்கிட்டு இருக்க, இப்போ என்ன முடிவெடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்ல, பாட்டிக்கு வந்துட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ